ஆரியன் படத்துக்கு வந்தோம்னா விஷ்ணு விஷால் அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு. செல்வராகவன், ஸ்ரத்தா ஸ்ரீநாத், மானசா, கருணாகரன் இங்கே படிக்கும்போது தான் ஞாபகம் வருது. என்ன படத்தில் வந்து அப்படின்னு வந்து அப்படி போயிடுறாரு. ரெண்டு ஷாட் தான் வராரு. விஷ்ணு விஷால் இந்த படத்தில் வந்து எனக்கு என்னென்னா மீசை வைக்காத இருந்ததே கொஞ்சம் கம்பீரம் கம்மியாகிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ஜீவான ஒரு படத்தில் பண்ணியிருந்தார் சார். அதில் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக பண்ணியிருந்தார். அப்போ கூட ஏதோ ஓரளவுக்கு இது அந்த லைட்டாக ஸ்டப் வச்ச மாதிரி இருந்தப்போ எனக்கு என்னென்னா ஏதோ ஒரு ஆடாகவே இருந்தது. சார் நீ காலைல நீங்கள் வேலைக்கு போகணும், நானே போயிட்டு சார் சேவ் பண்ணிட்டு போங்க சார் அந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஒரே டஃப்னஸ் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு தோணுச்சு. இவங்க ஆனந்தவடன் வந்து ஏறக்குறைய இந்த படத்துக்கு ஒரு நியாயமான விமர்சனம் கொடுத்ததா நான் ஃபீல் பண்ணேன். எப்போவுமே இது மாதிரி கதையில் இருக்க முடிச்சு போடுறது தான் இந்த மாதிரி கதையினுள்ள ஒரு பிரமாதமான விஷயம். கரெக்ட். ஆனால் எங்கே அது ஜெயிக்கணும்னா அந்த முடிச்ச எவ்வளோ சுவாரஸ்யமாக நம்ம அவுக்கிறோன்றது தான். ஏன்னா முடிச்சு போட்டுனே போகலாம், அது ரொம்ப சுலபம். எப்படி அவுக்கிறோம், எவ்வளோ சுவாரஸ்யமாக அதை அவுக்கிறோன்றது தான் திரைக்கதை. அங்கே தான் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அதை வந்து எனக்கு அதே தான் தோணுச்சு. ஆனந்தவுடன்லேயும் அதே தான் இன்றைக்கி இருக்காங்க. அவங்க சுவாரஸ்யம் முடிச்சு போடுதல் இருக்கின்ற சாமர்த்தியம் அழிப்பதில் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் கரெக்டான. சார் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, சமீபத்தில் வர திரைப்படங்கள்லாம் வந்து ஒருவேளை அந்த முடிச்சு அவுத்துட்டா நம்ம பார்ட் 2 எடுக்க முடியாது, முதல்ல அவுத்துக்கலாம், பார்ட் 2ல லேட்டராக அவுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. இதில் கிளைமேக்ஸில் ஆரியனில் பார்த்தா வில்லன் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவர் தான் ஃபைனலாக அவர் நான் ஜெயிச்சிட்டேன் உனக்கு என்ன பற்றி தெரியுமான்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அது வந்து ஒருவேளை பார்ட் 2 இருக்குமோ, ஆரியன் பார்ட் 2. விஷ்ணு விஷால் உழைப்பு இருக்கு படத்தில், அதுதான் நம்ம லைவும் சொல்லியிருக்காங்க. ஸ்டைலிஷ் ஆக்ஷனில் கிளாப்ஸ் வாங்குகின்ற விஷ்ணு எமோஷன் மீட்டரில் பாதி கண்ணற்ற தான் தாண்டுறாரு. ரெண்டாம் கதாநாயகனாக மர்மத்தை கூட்டி கவனிக்க வைக்கின்ற செல்வராகவன் தேவையான பயத்தை கூட்ட தவறுகிறார் அப்படின்னு போட்டிருக்காரு. செல்வராகவன் கதாபாத்திரம் வந்து மிகப்பெரிய அளவில் ஜனங்களை ஈர்க்காமல் போனதுக்கு நான் என்ன முக்கியமான காரணம் நினைக்கிறேன் என்னென்னா, ப்ராப்பராக எழுதப்படலை. அந்த கேரக்டரை சரியாக எழுதியிருந்தாங்கன்னா அந்த கதாபாத்திரம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை நம்மகிட்ட உண்டு பண்ணியிருக்கோம். அந்த பதட்டத்தை உண்டு பண்ணல. செல்வராகவனை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வரணும்ல, அந்த பயம் வரல. இதுதான் இந்த படத்துடைய மீட்டரே. அதெல்லாம் சக்ஸஸ் ஆயிருந்ததுன்னா இந்த படம் இன்னும் பெரிய அளவில் ஜெயிச்சிருக்க வேண்டிய படமாக இருந்தது. அதே மாதிரி எனக்கு இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா, இந்த படத்தில் அவருக்கு ஒரு மனைவியோட ஒரு பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. இந்த கதையில் எங்கேயாவது இந்த படத்தில் ஒட்டுதான்னா எந்த இடத்துலையுமே ஒட்டல. அவர் மனைவி இல்லாமல் இருந்தால் கூட இந்த படத்துல இருந்து எந்த பாதிப்பு இருக்காது. ஒரு கல்யாணமாகாத ஆனா கூட இருந்தது. ஆமாம் இல்லை, இப்போ ஒரு ஒய்ஃப் இருக்காங்கன்னா அந்த ஒய்ஃப்னால இந்த படத்தினுடைய ஒரு கதை போக்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு திருப்பம் இருக்கணும், இல்லை ஏதாவது சிக்னிஃபிகன்ட். சார் எப்பவுமே ஒரு திரைப்படத்தை இந்த மாதிரி கமர்ஷியலாக எடுக்கணும்னா அதுக்கு ஒரு பாட்டு, ஒரு ஹீரோயின் இதெல்லாம் தேவையா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் பாட்டு தேவையே இல்லைன்னு அதுதான். அது இப்போல்லாம் ஜனங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா இந்த பாட்டெல்லாம் திணிப்பாக தான் நினைக்கிறான். அது இன்னும் சரியாக சொல்லணும்னா இந்த பாட்டுகள் படத்துடைய வேகத்தையே டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு தான் இப்போ நினைக்கிறாங்க நிறைய பேர். அதனால் இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறவங்க பாட்டெல்லாம் தவிர்த்துட்டு படத்துக்கு போகிறது பெட்டர். தேவைன்னா எங்கேயாவது மாண்டேஜ் சாங் மாதிரி ஏதாவது சாங் இருக்கலாமே தவிர ஹீரோயின் ஒரு பாட்டு இருக்கணும் அப்படின்ற நெசசிட்டி இப்போ ரசிகர்கள் மத்தியில் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, இப்போ இதில் தான் இந்தியா டுடேல வந்து இன்னும் கரெக்டாக சொல்லிட்டாங்க நட்சலா. விஷ்ணு விஷால் ஸ்டார்ஸ் இன் மர்டர் மிஸ்ட்ரி தட் மர்டர்ஸ் இட்ஸ் ஓன் லாஜிக் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. பட் படம் பார்த்த ரசிகர்கள் பல பேர் வந்து ஒரு சிலர் வந்து படத்தை பாராட்டியிருக்காங்க, விறுவிறுப்பாக கதை நகருது. ஆனால் அவங்களுக்கு இதே சொல்லியிருக்காங்க, கூடவே லாஜிக் மிரல் இருக்கிறது தான் பலவீனம், வித்தியாசமான கதைக்களத்தை மெதுவான திரைக்கதையாக நகர்த்தியிருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலாகவே இந்த படத்தினுடைய சீன் ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுதான் இந்த கதையில் எல்லாரும் வந்து ஈடுபாட்டோடு நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்லையே வந்து கொலைகாரன் 5 பேரை கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவனே இறந்துடுறான் அப்படின்னும் போது எப்படி அது நடக்க போகுது அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் இருக்குல்ல, அதுதான் இவங்க எல்லாருக்குமே இந்த படத்தில் வந்து படம் உருவாகிறதுக்கே காரணமாக இருந்திருக்கும். அது அவங்க செல்வராகவன்லாம் யோசிச்சிருப்பாரு, அது வித்தியாசமான கேரக்டர் அப்படின்னு. ஸோ இந்த படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்கலாங்கிறது ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு படத்துடைய கதையை வந்து ஒரு ஹீரோட்டையோ ஒரு கேரக்டர்கிட்ட போய் ஒருத்தர் சொல்லி தான் சார் படம் இதில் நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணீங்கன்னு சொல்லும்போது எல்லாருமே இந்த ஒன்லைன் தான் சொல்லுவாங்க. அந்த ஒன்லைனை பார்த்தோன்னே சரி ஓகே இது நல்ல ஒரு ஒன்லைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிதான் நீங்கள் சொன்னது தான் கரெக்ட். அப்போ அந்த ஒன்லைனை பார்த்தோன்னா ஓகே பண்ணிடலாம், ஆனால் அதுக்கு மேலே டெவலப் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம். அந்த கான்ஃபிடன்ஸில் தான் விஷ்ணு விஷாலும் இறங்கியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன், இது வந்து அது ஸ்ட்ராங்காக இல்லாத போது விஷ்ணு விஷால் இதோட படத்துக்காக போடுற உழைப்பு எல்லாம் பலன் அடிக்காமல் போயிடுது இல்லை சார். இப்போ வந்து தமிழ் சினிமா வந்து நிறைய இந்த மாதிரி டப் பண்ணி தெலுங்கில் கொடுக்கணும், ஹிந்தியில் கொடுக்கணுங்கிறதுக்காக ஏதாவது இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கிறாங்களா? வேற மாதிரி கொஞ்சம் கதையெல்லாம் பிரம்மாண்டமாக பண்ணுவோம், ஒரு ஆக்ஷன் இருக்கட்டும், பாட்டு இருக்கட்டும்,
ஒரு ஐட்டம் நம்பர் சாங் இருக்கட்டும் அப்படின்னு ஏதாவது இல்லை வந்து திணிக்கிறாங்களோ? இல்லை வேறு மொழிக்கு டப்பிங் போகிறதுல ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். என்னென்னா ஃபைட்டு. இப்போ ஹிந்திலெல்லாம் ஒரு படம் டப் ஆனோன்னா அவங்க முதல்ல கேட்குறது படத்தில் எத்தனை ஃபைட்டுன்னு தான் கேட்பாங்க. அங்கே ஃபைட்ஸ் இருந்தால் தான் டப்பிங்க்கு போகும். ஓ, அதனால அதாவது டப்பிங் படங்கள் ஃபைட்ல, டப்பிங் படத்துல ஃபைட் இருக்கணும். ஆமாம் ஆமாம். ஏன்னா அவங்க ஸ்ட்ரெயிட் ஹிந்தி படத்துல நிறைய ஃபைட் இல்லாம நான் படம் பார்த்துருக்கேன். இங்கேருந்து வாங்கினாங்கன்னா அது ரெண்டாக தான் வாங்குறாங்க அவங்க. அதனால் அதுக்கு வந்து 2 ஃபைட் சீன் போட்டால் பரவாயில்ல, பாட்டு தேவைன்னு நினைக்கிறேன். உங்க படத்துல ஃபைட் இல்லையே, நீங்க ஸ்ட்ரெயிட்டா எடுக்கிற ஹிந்தி படத்துல, அது எங்க படம்? நீங்க வாங்கும் போது நாங்க நீங்கள் அது டப்பிங் கேட்போம். வாங்க வேணான்ட்டுவாங்க நம்மள. இதில் ஸ்ரீதா ஸ்ரீதாந்த் ரொம்ப நல்லா பண்ணி, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஆர்ஜேவா ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்த மாதிரி. ஆமா சார், ஆமா. அது அந்த கேரக்டரும் நல்லா இருந்தது. அவங்க கேரக்டர்ல ஒரு தெளிவு இருந்தது. அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட பேசும்போது நாமெல்லாம் என்ன நினைச்சு இந்த இதுல மீடியாக்குள்ள வந்தோம் அப்படின்னு சொல்ற விஷயங்கள். ஆனால் தெளிவா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு, நீ போய் ஒன்று எடுக்க சொல்ற அப்படிங்கிறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அதில் எனக்கு அந்த ஒரு நடிகரை உள்ளே கூப்பிட்டு அவர் வந்து லெஃப்ட் ரைட்டு வாங்கினாங்கல்ல, அது தேவையில்லை. சாதாரணமாக யாரோ ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணும்போதே செல்வராக வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். தேவையில்லாமல் ஒரு நடிகர் வந்து எல்லாமே சினிமா. அது நீங்க சொன்னது வந்து என்னன்னா, வேலாராமூர்த்தி சொல்றாரு, நல்ல வேளை இதில் நான் சம்மந்தப்படலை, நான் கொல்லப்படலை அப்படின்னு கடைசியாக சொல்றாரு. வேலாராமூர்த்தி இன்டர்வியூ தான் கேன்சல் ஆயிருக்கும், அவர் இன்டர்வியூ இருந்திருக்கலாம். அவருக்காக அது மாதிரி இருந்ததுன்னா வந்து இன்னும் ஸ்மூத்தாக இருந்திருக்கும். தேவையில்லாமல் அது நடிகர் அதில் காயப்படுத்திருக்க வேணாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அடுத்து தேசிய தலைவர். தேசிய தலைவரை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே படத்தை பார்த்து இந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் எல்லாமே கொஞ்சம் அப்ரிஷியேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்ன தோணிருக்குன்னா, ஒரு வழியாக முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுத்துட்டாங்களேன்ற மகிழ்ச்சியே பாதி பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் பல பேர் முயன்று நடக்கலை, அந்த முயற்சியில் ஒருத்தர் வெற்றி பெற்றுட்டார், படம் வந்துருச்சு இல்லை, அந்த மகிழ்ச்சியே பல பேருக்கு ஒரு ஹாப்பினஸாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த உருவ பொருத்தம் பஷீருக்கு சரியாக புரிஞ்சிருந்தது சார் பார்க்குறதுக்கு. ஓகே, ஏன்னா நம்ம ஆக்சுவலாக முத்துராமலிங்க ஐயா வந்து நான் நேரில் பார்த்ததில்லை. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக என்னன்னா, அந்த புத்தகத்திலையோ இல்லை ஒரு போஸ்டர்லையோ பார்க்கும்போது எனக்கு அந்த பொருத்தங்கள் இருந்தது, ஓரளவுக்கு அந்த பொருத்தமாக இருந்தது. அதனால் பஷீர் நல்லா பண்ணியிருந்தேன். மற்ற கதாபாத்திரங்களுக்கு நல்ல முறையாக இப்போ அரவிந்த்ராஜ் ஒரு சீசன் டைரக்டர் அப்படின்றனால ஒரு பக்கம் பாரதி ராஜா, இன்னொரு பக்கம் ராதா ரவி, எம்எஸ் பாஸ்கர்னு நல்ல நல்ல நடிக்கக்கூடிய நட்சத்திரங்களை வந்து பயன்படுத்தியிருக்காரு. ரொம்ப பிரமாதமான விஷயம் இவங்க எல்லாம் பண்ணது என்னென்னா, இளையராஜாவுடைய மியூசிக். அதுதான் இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக இந்த படத்துக்கு உயிர் ஊட்டியதுன்னா அது வந்து இளையராஜாவுடைய இசை அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க பண்ணதுலேயே பெஸ்ட்டு அரவிந்த்ராஜை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தில் வந்து அவருக்கு வந்து 100% பாராட்டு தெரிவிக்கணும். கண்டிப்பாக தெரியும். ஒரு சரியான மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு தேர்ந்தெடுத்தது. இது ஒரு மனிதனின் வரலாறை பற்றி சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச அவரை தவிர ஒருத்தர் மியூசிக் பண்ண முடியுமாங்கிறது டவுட்டு தான். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனின் வரலாறு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு வரலாறுக்கு எப்படி மியூசிக் பண்ணுவது ராஜா சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நல்ல மனசில் டச் ஆகிற மாதிரி சில விஷயம் சொல்லுவார். இப்போ எனக்கெல்லாம் வந்து இப்போ அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டதில்லை, புத்தகம் படித்ததில்லை. அவரை பற்றி இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் இந்த படம் பார்க்குறோன்னா எனக்கு வந்து புரிகிற மாதிரி டச் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த ராஜா சார் சொல்கிறார். அதுவும் அந்த அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பாடல், அந்த பாடல் வந்து அதான் அம்மா பாடல்ங்கிறதே ராஜா சாரோட ஃபேமஸ். அந்த பாடல் நம்மளை கண்கலங்க வச்சது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட்டு, இப்போ இந்த கதையில் வந்து மகாத்மா காந்தி அவர்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள், காமராஜர் அவர்கள், இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணுற இது இருக்குல்ல, அந்த பர்சன்ஸ். காமராஜ் சார்லாம் கொஞ்சம் நியர்பை அப்படியே செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஜவஹர்லால் நேரு அப்படியே இருந்தார். காந்தி வந்து எனக்கு தெரிஞ்சு ரிச்சர்ட் அட்டன்பரோஸ் காந்தி பார்த்ததுக்கப்புறம் இந்த காந்தி வந்து கரெக்டாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி தெளிவாக இருந்தது. ஆக்சுவலாக என்னன்னா, நான் யோசித்தேன், இதை சிஜியில் பண்ண முடியுமா சார்? எனக்கு இதில் இந்த நெக், இந்த போன் வந்து தெரியும் காந்தி சார், காந்தி அவர்களுக்கு. அதே மாதிரி ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி இந்த போன் இப்படி தெரியுற மாதிரி சிஜியில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த படத்தில் பயன்படுத்தினாங்களான்னு தெரியல. அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் ரிச்சர்ட் அட்டன்பரோஸ் காந்தியில் வந்து ரொம்ப இளமையாக நேருவை காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப வருஷமாக ட்ராவல் ஆகிற கதை. இதில் கரெக்டாக அந்த ஏஜ் ஓல்டு, அந்த ஏஜ் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி காமிச்சது, அதெல்லாமே நான் படத்தில் ரொம்ப ரசித்தேன். இந்த மாதிரி சில பர்சன்ஸை காமிக்கிறது. அது கடைசியாக ஒரு சீனில் வந்து எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்களை இமிட்டேட் பண்ணி ஒருத்தர் வந்து வா ராஜேந்திரா அப்படின்னு சொல்லி உட்கார்ற காட்சி, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ஒரு கர்லிங் ஹேர் வச்சு அந்த மீஸ் அப்படி வச்சு என்ன ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ எஸ்.எஸ்.ஆரா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அந்த அளவுக்கு எனக்கு இந்த படத்தில் அந்த கேரக்டரைசேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பாரத சார் வந்து ஒரு லென்த்தி டயலாக் வந்து பேசுனது, அவருடைய குரல் கேட்கறதுக்கு எனக்கு எப்பவே பிடிக்கும். அதனால அந்த குரல் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லும்போது, அந்த டயலாக் அப்படி சொல்லும்போது அப்படி நீட்டாக நிறுத்தி நிதானமாக அழகாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த என்னன்னா, இந்த வரலாற்றை சொன்னதில்
ஒரு சில இடத்துல வந்து சரியாக சொல்லப்படலை அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு சிலருக்கு இருக்குது. அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் அவருடைய வாழ்க்கை வரலாறு முறையாக சொல்லப்பட்ட படங்களாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். திரைப்படம்னு எடுக்கும்போது சார் இப்போ ஒருத்தருடைய வரலாறை சொல்லாம ஒரு தழுவி எடுத்த கதை நாங்க புனைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சார். அப்போ இது எங்கேயுமே இந்த படம் வந்து ஒரு பயோகிராஃபி அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தாங்க. அதனால வந்து இது புனைந்து எடுத்தது இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு எடுத்தது கூட வச்சுக்கலாம்ல. ஏன்னா சில பேர் அந்த அந்த ஒரு கேள்விக்கு வராங்கல்ல, அதாவது இது ஒரிஜினல் கதை இல்லைங்க, இது ஒரிஜினலா என்ன நடந்தது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லையா, அது நமக்கு தெரியும், நம்ம அந்த பிரச்சனை நடந்தது கூட தெரியும். அப்போ இது என்னன்னா இது புனைந்ததுங்கிறதே வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க அவங்க இது ஒரிஜினல்ங்கிறது மாதிரியே எங்கேயும் சொல்லல, பயோகிராஃபின்னு போடல. ஒரு தேசிய தலைவர் தேவர் பெருமாள் அப்படின்னு டைட்டிலே இப்படி வச்சுட்டாங்க, வேற எதுவுமே பேரா எதுவும் போடல. அதனால ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. நான் ஏன்னா இன்னைக்கு பார்க்குற ஜென்ரேஷனுக்கு இவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்ங்கிறத இந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் வரலாறா இருக்கும். ஆமாம் இல்லையா? புத்தகங்கள் படித்தவங்களுக்கு ஒரு ஒரு வேர்ஷன் தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் இந்த பொன்னியின் செல்வனுக்கு சொன்ன மாதிரி அது ஒரு வேர்ஷன், இது ஒரு வேர்ஷன் அப்படின்வாங்க. இல்லை என்ன சொன்னாலும் எல்லாருக்கும் என்னென்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்கு பார்க்க வராங்க, அவங்க முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்க வராங்க. அதனால் அது கொஞ்சம் அந்த விஷயத்தை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஹேண்டில் பண்ணி தானே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு சிலருடைய விமர்சனமாக இருக்குது. பட் ஆனாலும் சில பேர் பாராட்டியிருக்காங்க. என்னென்னா இந்த படம் மக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், காந்தி உள்ளிட்டோர் பற்றி நாம் நிறைய பேசுகிறோம், ஆனால் தமிழ் பேசும் சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி யாருமே பேசுறதில்லை. தேவரை நினச்சி பெருமையாக இருக்குது. எல்லோரும் சென்று இந்த படத்தை பார்க்க வேண்டும், குறிப்பாக இளைஞர்கள் சென்று பார்க்க வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. சிறப்பு. அதே மாதிரி அரவிந்த் ராஜா பேசும்போது அரவிந்த் ராஜ் ஃபோக்கஸ்ட் ஆன் சினிமாட்டிக் ஸ்கேல் அண்ட் எமோஷனல் சீன்ஸ் வெரி வெல் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி வாழ்க்கை வரலாற்று படம் இந்த அளவு பாஸ் ஆகிறது அப்படின்றது நிச்சயமாக ஒரு அப்ரிஷியேட்டபிள் விஷயமா தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தேன். கண்டிப்பாக. அதில் அரவிந்த் ராஜ் சார் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆபாவானனுடைய ஸ்கூல்லேருந்து அவங்க எல்லாம் ஒன்றா வந்தாங்கிறதுனால இந்த ஃபிலிம் மேக்கிங்னு ஒன்று சொல்லுவாங்க. அவருடைய ஃபிலிம் மேக்கிங்கில் அந்த ஊமை வழிகள் பார்க்கும்போது இருக்கும். அதில் வந்து நான் கூட சொன்னேன், ஒரு சின்ன சீன், ஒரு சீன், அந்த ஒரு சீனுக்கு மட்டும் ஜெய்சங்கர், அந்த ஒரு சீனுக்கு மட்டும் அருண் பாண்டி, அந்த ஒரு சீனுக்கு மட்டும் விசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அந்த காட்சியை போட்டிருக்கப்போ எனக்கு ஒரு பயங்கர என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது. எல்லா சீனுக்கும் முக்கியமான ஆர்டிஸ்ட். இதில் வந்து ஒரே ஒரு சீனில் வந்து ஒரே ஒரு ஷாட்டுக்காக வந்து கஞ்சா கருப்பு வந்து இந்த டைலாக் சொல்லிட்டு போவார். ஏன் வந்து இந்த முஸ்லீம் வீட்டு இஸ்லாமிய வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா யாருங்கிறதுக்கு கஞ்சா கருப்பு ஒரு டைலாக் சொல்லுவார். ஸோ அந்த பார்க்கும்போது தெரிஞ்சு அதான் அந்த அந்த கிராண்டியரை வந்து ஃபாலோ பண்ணுற அந்த இடத்துல ஒரு நார்மலான பர்சன் கூட சொல்லலாம், ஆனால் ஒரு ஆர்டிஸ்டாக சொல்லணும். இல்லை அது ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணி ஓமைகள் பார்க்கும்போது அதாவது ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து அந்த அளவுக்கு எல்லாருக்கும் அந்த பிரம்மாண்டம் ரீச் ஆச்சுன்னா இது ஒரு முக்கியமான காரணம். அந்த கதாபாத்திரங்களுக்கு ஒரு சரியான நட்சத்திரங்களை தேர்வு பண்ணுறதுக்கு அதுலேயே படத்துடைய பாதி வெற்றி அடங்கிடுது எனக்கு தெரியும். ரெண்டாவது வந்து அந்த படத்தை பொறுத்தவரைக்கும்லாம் அப்போ ரொம்ப புதுசாக ஒருத்தரை போட்டு அவரை ட்ரெயின் பண்ணி அவர் நடிக்க வச்சு வசனங்களையும் முகபாவங்களையும் வாங்குறத விட ஒரு தேர்ந்த நடிகரை போடும்போது அவருக்கு அந்த சொல்லி கொடுத்தா போதும், அவர் வந்து கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்குவார், மிச்சத்தை அவர் பார்த்துக்குவார். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு அமைஞ்சது. ஆக இன்றைக்கு வெளியான படங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா ரேட்டிங்காக சொல்லணும்னா இந்த 3 படங்களில் ஆண் பாவம் பொல்லாது நிச்சயமாக முந்தி நிற்கிறது. காரணம் வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ நம்மளை மெய்மறந்து எப்பெல்லாம் கைதட்டுறோமோ அந்த படம் மிகச்சிறந்த படம் நான் ஒத்துக்கிறேன். அதில் நான் வந்து ரொம்ப கைதட்டி, அதாவது பெண்கள்லாம் கோச்சுக்கு போகிறாங்க இது ஆண்களுக்கான படம் அப்படிலாம் என்னன்னா அதில் நாங்கள் ஒரு இடத்துலலாம் கைதட்டி சிரித்தோம். அது இன்டர்வல் பிளாக்ல அநேகமாக ஆண்கள் கைதட்டும் போது இப்படி தட்டிட்டு அவங்க வீட்டில் இருக்க அம்மா அப்படி பார்க்கும்போது வாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருந்தது. அது கண்டிப்பாக தேட்டரில் என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லை அதுக்கு முக்கியமான விஷயம் இதுதான். இப்போ எல்லாருக்கும் இப்போ இன்றைக்குள்ள இளம் இயக்குனர் கூட புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான். நீங்கள் ஒரு ஆக்ஷன் படமாக இருந்தால் கூட அங்கங்கே ஜனங்களுக்கு சிரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்கோப் கொடுங்க, அது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் லைட்டர் வெயின் இருந்தால் தான் இப்போ தேட்டருக்கு ஜனங்க வர்றது தங்களுடைய கவலைகள்லாம் மறந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறது தான் வராங்க. அதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கோப் கொடுக்கணும். அதுதான் இந்த படத்துடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த இடத்துல வந்து நிச்சயமாக ஆரியன் திரைப்படம் வரும். நமக்கு என்னதான் இன்னும் கொஞ்சம் சரியாக பண்ணியிருந்தா இன்னும் பிரமாதமான வெற்றி அடைஞ்சிக்கலான்ற ஒரு ஆதங்கம் தான் இருக்கே தவிர முயற்சி வந்து அந்த நாட்டு வந்து நல்ல நாட்டு. சூப்பர். ஆனால் இந்த படத்தோட மியூசிக் வந்து ஜிப்ரான் பண்ணியிருக்காரு. அவர் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரிக்கல் த்ரில்லருக்கு ஜிப்ரானோட மியூசிக் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா நமக்குள்ள அந்த பயம் ஒரு சீனில் வந்து ஆக்சுவலாக என்னன்னா நான் வந்து சொல்லும்போது சொன்னேன் எப்படி சார் படம்னு இட்ஸ் சஃபகேட்டிங் த்ரில்லர் அப்படின்னு. சஃபகேட்டிங் த்ரில்லர்னா அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள அடையிற மாதிரி ஒரு காட்சி.
அது பண்ணும்போது எனக்கு தியேட்டர்ல அப்படின்னு மூச்சு வாங்குச்சு. அப்போ சஃபகேட்டிங் த்ரில்லர் அப்படின்னு அந்த அளவுக்கு இது த்ரூ அவுட்டே கேரி பண்ணியிருந்தாரு. கேரி பண்ணியிருந்தார். பிரவீன் அவர் தான் வந்து இந்த படத்தோட டைரக்டர், பிரவீன் கே. அவருக்கு இது முதல் திரைப்படம். அவர் நல்லா பண்ணியிருந்தார். ஓரளவு ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல, அந்த ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லாமல் நல்லா வரும். அவருக்கு இந்த ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் சரியாக அமைஞ்சிருந்ததுன்னா இன்னும் கூட வந்து அவருக்கு பெயர் கிடைத்திருக்கு கூடும். இதில் அவரை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக நல்லா பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி இந்த ஒரு விஷயங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பேர் கிடைச்சிருக்கும். எடிட்டர் வந்து சாம் லோகேஷ். இந்த எடிட்டிங் பற்றி நான் பேசணும். இப்போ நீங்கள் வந்து 80களில் உள்ள திரைப்படத்தில் வந்து உங்களுக்கு தெரியாத படமே கிடையாது. அந்த லீனியர் எடிட்டிங், நான் லீனியர் எடிட்டிங்னு இப்போ ஒன்று சொல்கிறாங்க. குறிப்பாக ஆரியன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லீனியர்னா என்னென்னா ஓரளவுக்கு நான் லீனியராக இருக்கலாம். இப்போ எப்படின்னா நம்ம ரெண்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அப்புறம் நான் வெயிட் கிளம்பி காரில் ஏறுற ஷாட்டு, பேக்ரவுண்டில் வாய்ஸு, மறுபடியும் வந்து நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுறது, அப்புறம் திருப்பி நம்ம ரெண்டு பேர் பேசிட்டு இது மாதிரி ஒரு எடிட்டிங் பேட்டர்ன். இயல்பாக பார்க்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பிரெயினு அதை ஏற்றுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இது வந்து சில கதைகளை சொல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட புத்தி. இப்போ என்னாச்சுன்னா பல படங்களில் இதை பயன்படுத்த ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் வர மாதிரி ஆயிடுச்சு ரசிகர்களுக்கு. இதை வந்து நான் லீனியர் சொல்லும்போது ரசிகர்களுக்கு குழப்பம் இல்லாமல் அந்த கதையை சொல்கிறது ரொம்ப முக்கியம். இதை வந்து ரொம்ப அழகாக கையாண்டிருந்தவர் வந்து எனக்கு தெரிஞ்சு மகாராஜா படத்தில் நித்திலன் ரொம்ப பிரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தார். மைண்ட் ப்ளோயிங் வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம். அதாவது இவர் முதல்ல இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடிட்டிங் ஆர்டர் பண்ணாரா, எடிட்டிங் ஆர்டரில் எழுதினாரா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருந்து நான் நித்திலன்ட்டே கேட்டேன். இப்போ நம்ம படம் பார்க்குறோமே இந்த ஆர்டர் தான் நீங்கள் எழுதினீங்களான்னு. இதே ஆர்டர் தான் சார் எழுதினேன், இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து முதல்லையே இந்த ஸ்கிரிப்ட் இருந்தது, அந்த தான் நீங்கள் படமாக பார்க்குறீங்க. ஸோ அந்த ப்ரில்லியன்ஸ் அவருக்குள்ளே இருந்ததுனால தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அந்த படத்தை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரசிக்கிற பாருங்க. கண்டிப்பாக சார். அது வந்து அந்த மாதிரி நீங்கள் சொன்னது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா அந்த படத்தில் அந்த நான் லீனியர் எடிட்டிங்கை வந்து என்ஜாய் பண்ணு. அந்த பக்கெட்டு சீன் வந்து இது பண்ணும்போது இவன் வீட்டில் அது இருக்குது, இன்னும் இவன் வீட்டில் இருக்குது, இவன் திருடி கொண்டு வந்து வச்சிருக்கான் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறது, பார்த்தா கடைசியில் அந்த பக்கெட்டுங்கிறது ரிவர்ஸு, அது இவன் குழந்தைங்கிறது ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் நித்திலன் வந்து எக்ஸ்ட்ரானிக். ஸோ அப்போ வந்து தேவையான இடத்தில் நான் லீனியர் எடிட்டிங்கிறது மிகப்பெரிய லெவலில் ஒர்க் ஆகும். ஆமாம், அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஆக்சுவலாக மகாராஜா படத்தை அந்த ஸ்டைலில் கொடுக்காம வேறு ஸ்டைலில் கொடுத்துருந்தா இந்த அளவு அந்த படம் வெற்றி பெற்றிருக்குமான்னு வச்சு பாருங்க. ரொம்ப காமனாக இருக்கும், நார்மலாக இருக்கும். இவன் இவனை பழி வாங்குறான், வில்லன் ஹீரோ அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இந்த கதையில் வந்து அது தெரியாமல் இருந்தது ரொம்ப நல்ல ட்விஸ்டாக இருந்தது. ஆனால் உண்மையிலே ஆரியனில் வந்து சான் லோகேஷ் வந்து அவர் ராட்சசன் படத்துக்கு அவர் தான் தெரியும். ஸோ அதனால் இந்த இதில் கொஞ்சம் பூந்து விளையாடி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆரியனில் அவருக்கான இதில் ஸ்பேஸில் எக்கச்சக்க எல்லா சீனுமே வந்து அந்த அதாவது இது 2வது ரீல் எப்படின்னா 2வது ரீலையே கலைச்சி போட்டுட்டு அந்த கலைச்சி போட்டு இப்போ பாருங்க இந்த 2வது ரீல் அப்படின்னு அந்த மாதிரி காமிச்சிருக்காரு எல்லாத்துக்கும். ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. டாக்கி ஸ்டாக் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட ரசிகர்களுக்கு நன்றி. இன்றைக்கு 3 படங்கள் வந்ததை பற்றி நம்ம பேசினோம். திரும்பவும் அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். நன்றி. தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.